ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ என்று சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டின் சனி பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசினா யார் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீர்ஷம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் மிதுன ராசி நேயர்களாக ஆயிடுறீங்க. இயற்கையிலே கம்யூனிகேஷனில் நல்லா ஸ்கில்லாகவே இருப்பீங்க. பேச்சு, எழுத்து, வியாபார திறமை நல்லா மிகப்படியாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா புத்திசாலித்தனம் நல்லா சிறப்பாகவே இருக்கும். அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் இருக்கும். முடிவு எடுக்கிறதுல நல்லா திறமையானவங்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பயிற்சியானது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 PM தொழில்காரரான சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாதமான புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிரவேசிக்கிறார். கடந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லா பக்தியை கொடுத்துருப்பாரு. தகப்பனார் மூலியமாக நல்லா முன்னேற்றத்தை கொடுத்துருப்பாரு. சில பேருக்கு நல்லா அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள்லாம் கிடைச்சிருக்கும். சில பேர் வெளியூர் வெளிநாடுலாம் சென்று வந்திருப்பீங்க. இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வர 10ஆம் இடம்னா என்ன? அதிகார ஸ்தானம், தொழில் ஸ்தானம். மேலும் 10ஆம் இடம்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த கட்ட, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தும் ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல கோச்சார சனி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மத்தியமான பலன் தான். ரொம்ப ஓவர்னு சொல்ல முடியாது, ரொம்ப டவுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடம் ஒரு தொழில் ஸ்தானம். அந்த கீழே சனி பகவானுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமமாக வராரு. உங்கள் ராசிக்கு 10ல் இருந்த சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது செலவினங்கள், அதாவது சுபவிரயங்களை தான் கொடுக்க போகிறார். தொழில் சம்பந்தமான, ஏன்னா லாபத்துக்கு வர போகிறார் இன்னும் 2 வருஷம் கழிச்சு, 2.5 வருஷம் கழிச்சு. அதற்கான லாபத்துக்கு நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வருவார். மேலும் பார்த்தீங்கன்னா சில பேர் நிலம், வீடு, வாகனத்துக்கு நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. சில பேர் கடன் வாங்கியாவது வீடு கட்டக்கூடிய அமைப்பை இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த கோச்சார சனி பகவான் இந்த 2025 கண்டிப்பாக 2025 அல்லது 26 கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறார். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னென்னா உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் என்னென்னா நீண்ட காலமாக திருமணம் நடைபெறாமல் தாமதமாகி கொண்டிருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை. சில பேர் கூட்டு தொழிலில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பங்கு சந்தையில், ஷேர் மார்க்கெட்டில், திரைப்படத்துறையில் இதெல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலியமாக தான் கொடுக்க போகிறாரு. இதுக்கு இடையில இந்த 2.5 வருஷத்துல இடையில வக்கர பயிற்சிலாம் ஆவார். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5 மாதம் வக்கரமாக தான் இருக்கிறாரு. அந்த பலன்கள்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 2025, 26 அடுத்த 2.5 வருஷத்துல உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு வரார் சனி பகவான். கோச்சார சனி உங்களுக்கு நல்ல தசாபுத்தி இருந்ததுன்னா அது ஒரு பலன். இந்த கோச்சார சனி, அதாவது உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடக்கலாம். அதோடைய அப் அண்ட் டவுன், அதாவது நல்ல சுப அசுப பலன்களும் இந்த கோச்சார சனி மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது. முக்கியமாக 10ல் வர சனி 9, அதாவது 9 மாதிரியாக தான் இருக்க போகுது. முக்கியமாக தொழில் நிலையில் நல்ல பொருளாதாரத்தில் இன்னும் உயர்வு கொடுக்க போகிறாரு. எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பண வரவையும் இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு. முக்கியமாக சில பேர் கூட்டு தொழில் செய்யணும், இல்லை சொந்த தொழிலில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பை தான் இந்த சனி பயிற்சியானது இந்த மிதுன ராசி அன்பர்களான மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறார். 10ல் வர சனி மேலும் அதோட பார்வையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுனால எந்த மாதிரியான பரிகார வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது காக்கைக்கு உணவிடலாம், கால் இல்லாதவங்களுக்கு உணவிடலாம். ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும் தொழில் மூலியமாக. ஏன்னா 10ஆம் இடம் தொழில் இல்லையா? உங்கள் ஹார்ட் ஒர்க் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போகிறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பாரு. சொத்து சேர்க்கையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏழை எளியவங்க, மேலும் முதியோர்கள், உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யலாம். அப்போது இந்த 2025 அந்த 29/3/2025 அதாவது 29/3/2025 ஏற்பட போகும் சனி பயிற்சியானது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சுப விரயங்களையும், நிலம், வீடு, வாகன சேர்க்கையும், திருமண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் தான் கொடுக்க போகிறாங்க. இதோட சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60% பலன். என்ன அப்படின்னா 10ஆம் இடங்கிறது ஒரு மத்தியமான இடம். ரொம்ப அப்பும் கிடையாது, ரொம்ப டவுனும் கிடையாது. பரிகார வழிமுறைகள் செய்து கொண்டீங்கன்னா நல்ல மேலும் பல முன்னேற்றத்தை இந்த மிதுன ராசி நேயர்கள் பெறுவீங்க. ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது. நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வாயிலாகவோ ஜோதிட பயிற்சி பெறும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
மேலும் உங்கள் ஜாதக பலனை வீட்டில் இருந்தவாறே தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க www.astromoon.ங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். எல்லா விவரங்களும் உள்ளது. வீட்டில் இருந்து ஜாதக பலனை தெளிவான முறையில் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவகிரகங்கள்.